இருக்கேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவென்ட் நம்ம சென்னையில நடக்குமா அப்படின்ட்டு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப நடந்துச்சு. அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ. அண்ட் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இது பண்றோம். நம்ம மோகன் ப்ரோ இருக்காரு. இவர் வந்து பிசி டாக், அந்த பிசி டாகோட இவர் பெரிய பிசி டாக் சொல்லலாமா? அவரு கேஸ் போடாம இருந்தா சொல்லலாம். எஸ். ஆக்சுவலி 2 டீம்ஸுமே சூப்பரா பெரிய ஸ்டால் இங்க போடுறது வந்து ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்து மோகனு. ஹலோ கைஸ், இன்னைக்கு கேமிங் திருவிழாவோட செட்டப் டே. நம்ம இங்கே வென்யூக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஹியர். ஸோ இன்னைக்கு வந்து கேமிங் திருவிழாவுக்கு தேவையான எல்லா செட்டப்பும் பண்ண போகிறோம். அது என்னென்னா லைக் ஃபேப்ரிகேஷன்ஸ் இருக்கும், பார்ட்டிஷன் போடுவாங்க, கியூ மேனேஜர், ஃப்ளோரிங், அதுதான் இன்னைக்கு. கம் ஐ ஷோ யூ the hall. So mostly இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ஈவெண்ட்டே முடிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு எப்படி நடக்கும், ஈவெண்ட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியப்படுத்தணும்னு தான் இந்த வீடியோ. அது ஒரு ஸ்டேஜ் செட்டப் அங்கே. ஸோ இப்படி தான் கைஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்னிங் ஒரு 11 o'clock. பட் பை ஈவினிங் இல்லை நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே செட்டப் பண்ணி லைட்டிங்லாம் போட்டு வேறு லெவலில் செட்டப் ஆகிடும். நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஐ மீன் August 30 கேமிங் திருவிழாவோட Day 1. நம்ம உள்ளே போயிட்டு வர கேப்பில் இங்கே உட்காந்து ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபன் பண்ணுறீங்களா? ஃபன் மெக்கே ஜாலியா என்ன மெக்கு ரொம்ப டயர்டாக இருக்கீங்க? மல்டி லெவல் பார்க்கிங்ல பாய்ஸ் கார் பார்க்கிங் இருக்கு பாய்ஸ். இதை விட்டாரு அங்கே ஒரு பில்டிங் தெரியுதா, அந்த பில்டிங்கில் போய் கார் பார்க் பண்ணிட்டு வந்துருக்கிறேன் சார். எப்படி உங்களால் மட்டும் இப்படி முடியுது சொல்லுங்க? ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸ்டெப்ஸ் எங்க வாட்ச் ஓட மாட்டேங்குது. ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் பண்றாராம். இது கோவந்து பாப்பானா பாபா என்னையா பண்ற? வாட்ச் ஓடல, நீ ஓடுதா? ஐயோ கோவந்து தொடக்காக. ஐயோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து கோவந்து பாப்பா. ஆபீஸ்ல வந்து இவர் ஒரு கடி கடிக்க போறான். சொன்னேன் இன்னைக்கு செட்டப் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு. இப்போ செட்டப்லாம் நடந்துருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. செட்டப்லாம் ஃபுல் செட்டப் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே வந்து கேஷுவல் கேம்ஸ் நடக்கும், கேரமு அந்த மாதிரி. ஸ்டேஜ் பார்த்தீங்களா, காலையில் எப்படி காமிச்சேன், இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்டேஜ் ஆக்சுவலி இப்போது நான் கிட்ட போய் காமிக்கிறேன். இப்போது பிசிஸ் இங்கே இதெல்லாம் டோர்னமெண்ட் பிசிஸ் இதெல்லாம். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. நைட்டுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி செக் பண்ணிட்டு, இது வந்து நம்ம பிஜிஎம்ஐ ஏரியா இது. ஸோ நான் எல்லாத்தையுமே ஒரு ரவுண்டு காமிக்கிறேன். பண்ணுறோம். நம்ம மோகன் ப்ரோ இருக்காரு. இவர் வந்து பிசி டாக், அந்த பிசி டாகோட இவர் பெரிய பிசி டாக் சொல்லலாமா? அவரு கேஸ் போடாம இருந்தா சொல்லலாம். எஸ். நாளைக்கு காலையில எல்லாம் ஃபயரா எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ நாங்க ஒரு ட்ரை ரன் எல்லாமே பண்றோம். ஆமா, இப்போ அவர் வந்து ஃபயரா செட்டப் முடிஞ்சிருச்சு. ட்ரை ரன் பண்ண போறீங்க. இவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் ஒன்னு போடுவோம். ஃபயர் அப் பண்ணா இங்க ஃபயர் ஆயிருவா. ஸோ ஓகே மோகன் ப்ரோ, ஆக்சுவலாக அது என்ன இது, எதுக்காக இந்த செட்டப்பு கொஞ்சம் அப்படியே உங்கள் ஆடியன்ஸ்க்கு? திருவிழா. ஓகே, எங்களுக்கு தெரிஞ்சலாம் மாரியம்மன் கோயில் திருவிழா, மாதா கோயில் திருவிழா தான். இது கேமிங்க்குனே நடக்கிற திருவிழா ப்ரோ. அது இந்த திருவிழா அந்த திருவிழாவோட பெரிய திருவிழா திருவிழா. வந்து அந்த திருவிழால நடக்கிற கேம்ஸையும் இதுல போட்டு, ஓகே, இதுல இருக்கிறது அங்க போட முடியாது. டெக்னாலஜியா அந்த கேம்ஸையும் போட்டு ஓகே ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மிக்சிங் மிக்சிங். ஓகே. ஸோ இந்த மிக்சிங் நீங்கள் பார்க்க முடியலன்னு கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் நம்ம மாமா வந்து ஒரு வீடியோவாக போடுறாரு. இப்போ நம்ம ரெடி பண்ண பிசி தான் பாருங்க, சவுண்டே வரல, சைலண்டா இருக்கு பாருங்க, சைலண்டா. ரீஸ்டார்ட். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பிசிலாம் வந்து பில்ட் பண்ணணும், கான்டாக்ட் வேணும்னா நம்ம மோகன் ப்ரோ இருக்காரு. பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம் தேவை அப்படின்றது பிசி பில்டிங்கான இதெல்லாம் கொடுத்துருவாரு. அவர் இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரு சில்லி சிக்கன் தேவை. இப்பதானே நீ 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்க சொல்லிருக்கீங்க. சில்லி சிக்கன் கைஸ்,
யூ see this guy, number one bullshit guy, number one bullshit guy. வணக்கம். வணக்கம் பாலாஜி. கோவந்த் உனக்காக காலையில் ஒரு மெக்டெக் ஒரு மெசேஜ் ஒன்று சொன்னார். அது நான் வந்து வீடியோ போட்டக்கப்புறமா நீ பார்த்துக்கோ. உன் பேரை சொல்லி போட்டார். வீடியோ போட்டக்கப்புறமா அதுக்கு கீழே போய் கமெண்ட் பண்ணணும். பண்ணிடலாம். மனோ தி ஹார்ட் ஒர்க்கர். நம்ம இன்டர்நெட் கை இவர் தான். இவர் இல்லைன்னா ஈவெண்ட்ல இன்டர்நெட்டே இருக்காது பாய்ஸ். ஒன்றும் இல்லைங்க. போயிட்டாங்க பாய். பாயா சரி பிஸியாக இருக்காரு, அவர் ஏன் டிஸ்டர்ப் பண்ணும். Hey, our number one content creator. Hey, short movie la release பண்ணிருக்காரு. Soon. He released already in Instagram. One I released. Yeah. Soon more incoming. Yeah. Hey, lover boy. Hey, pro player இங்க இருக்காரு பாருங்க. Pro player. Says the pro player. Yeah. அதே வைப்ஸ்லயே உட்கார்ந்துட்டு இருக்காருல pro player மாதிரியே. Bro, we should have the land here, no? Yeah, we will We play should bro. start playing. We will play bro. ப்ரோ பிளேயர் காமிச்சிட்டீங்க, எங்க பாட்டம் ஃப்ராகர் எங்க? பாட்டம் ஃப்ராகர் இதோ இருக்கா. பாட்டம் ஃப்ராகர் ப்ரோ பிளேயரை காமிச்சாச்சு. இது பாட்டம் ஃப்ராகர். Bottom bragging in இது ரொம்ப சீரியஸான மூஞ்சில இருக்கிறது நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்லீப்பி. பாவம் காலையில திருச்சி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறாரு. இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் போட்டு எத்தனை மணிக்கு முடியும்? ரொம்ப பிஸியா பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். இப்படி இல்ல, இவர் தான் நம்ம செஞ்சுன். number 37. 37 செஞ்சுன் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்களா? எதுவானாலும் பேமெண்ட் கொடுத்துட்டு பேமெண்ட் கொடுத்துட்டு பண்ணுங்களா? நோ ஃப்ரீ கண்டென்ட். இது ஃப்ரீ கண்டென்ட் ப்ரோ, ஃப்ரீ பப்ளிசிட்டி. ஃப்ரீ பப்ளிசிட்டி உங்களுக்கு ப்ரோ. ப்ரோ யூ won't handle. You will go more than. ஆமா தமிழ் பாய். One game. My phone is dead bro, that's it. The main guy is here. ஸ்ரீராம். ஹலோ பவர் பேங்க் கொடுங்க 15%. என்ன மேன் ஷாட்ஸ்ல சுத்திட்டு இருக்க? அதுல ஒரு செட்டப் செட்டப் டேனா ஷாட்ஸ்ல சுத்தலாமா? கேட்டுக்கோ மேன். நானும் உள்ள ஷாட்ஸ் போட்டுருக்கேன், அவக்கலாம் பாக்குறேன். அட பாவிகளா ப்ரோ, நான் வேற ஜீன்ஸ் போட்டு வந்துட்டேன் பாய்ஸ். 18%. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கைஸ், எல்லா பிசியும் செக் பண்ணோம். இப்போ எல்லா பிசியும் செக் பண்ணிட்டு எல்லாம் பக்காவா ரன் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பணும். எப்படியும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 8 o'clock இந்த ஈவினிங். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் சீக்கிரமாக வந்து we have to start everything. நாளைக்கு தான் day 1 ஃபார் கேமிங் திருவிழா. ஸோ கைஸ் இப்போது எவ்வளோ அளவுக்கு எல்லாம் முடிஞ்சிருக்குன்றதை பார்ப்போம். இந்த செட்டப் டேயில் நான் காலையில் பார்க்கும்போது ரொம்ப எம்டியாக இருந்துச்சு. இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் பிஜிஎம்ஐ நடக்க போகிற ஏரியா. இங்கே ஃபுல்லாக இப்போது இன்டர்நெட்லாம் போட்டுட்ருக்காங்க. இங்கே வந்து ஃப்ரீ ப்ளே ஏரியா, பிசிலாம் நீங்கள் பார்த்தீங்க. இப்போது பிசிலாம் செட்டப் பண்ணியிருந்தோம். இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் சில ஒர்க் மட்டும்தான் இருக்குது பெண்டிங். இது முடிஞ்சிச்சு. ஸோ அண்ட் திஸ் இங்கே தான் வேலரண்ட் டோர்னமெண்ட் நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு பிளேஸில் வந்து வேலரண்ட் டோர்னமெண்ட் இங்கேயும் நான் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ பவர் மட்டும் பார்க்கணும். அண்ட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து கேரம், அதர் கேஷுவல் கேம்ஸ் லைக் கேரம், பல்லாங்குழி, அந்த மாதிரி கேம்ஸ், ட்ரெடிஷ்னல் கேம்ஸ்லாம் இங்கே போடுவாங்க. ஸோ இது ஒன்று. இது வந்து மேட்ச் பார்க்குறதுக்காக இது ஒரு டிவி. இந்த சைடு வந்தோன்னா இந்த ஸ்டேஜும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அதுக்கிட்ட போய் காமிக்கிறேன். ஸோ இதுதான் நீங்கள் பார்த்த காலையில் காமிச்சோம்ல ஸ்டேஜ் ரெடி ஆகிட்டு இருக்குன்ட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து ஃபுல்லாக விஐபி உட்காந்துட்ருக்க ஏரியா இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன நடக்க போகுதுன்னா, இது வந்து ரெட்புல் ஆர்மகடன் செஸ் நடக்கும் இங்கே. ஸோ இது பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டேஜ் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரெஸ் வந்து அப்படியே மேலே போய்டும் இங்கே லைட்டிங்காக. ஸோ சூப்பராக அப்படியே செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் முடிஞ்சிடும். இங்கே எல்லாமே வந்து இது வந்துடும், சோஃபாஸ் வந்துடும். ஸோ பீப்புள் உட்காந்துருப்பாங்க. நவீன்
பெரிய பெரிய செஸ் ஜாமான் பிளேயர்லாம் வருவாங்க. ஆமாம், நீங்க வந்திருந்தா பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேணாம், மாமா காட்டுவார். நம்ம வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது எல்லாம் முடிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், லைக் எப்படிலாம் செட்டப் பண்ணுவோம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது ஒரு ஏரியா, இங்கே வந்து ஃபோட்டோஸ் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஃபோட்டோ பூத் மாதிரி. இதில் பிளேஸ் வந்து வெயிட்டிங் லான்ச்சாக இருக்கலாம். இங்கே வந்து இதெல்லாம் சும்மா சாம்பிள். இப்போ ஒன்று பார்க்க போறீங்க, அதுதான் அட்டகாசமா இருக்கும் பாருங்க. அட்டகாசமாக இருக்க போது இங்கே பாருங்க கைஸ். ஓ மை காட், எப்படி இருக்கு பாருங்க. தமிழண்டா என்றாலும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வைப் இருக்கா? ஸோ இங்கே வந்து நம்ம நொண்டி எல்லாம் விளையாட போகிறோம். பேக்ரவுண்டே சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. இந்த நொண்டி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இதில் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய விளையாட போகிறோம். செட்டப்பே சூப்பராக இருக்குல்ல? பக்காவா இருக்கு. அப்படி ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்கு. வீடியோல பார்க்க உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. பட் அந்த வால் எஃபெக்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. வால் எஃபெக்ட். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து நம்ம வீடுங்களுக்கு ஃப்ரண்ட்லலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யா, ஸோ இங்கே வந்து இது ஒரு ஸ்டேஜ் வந்து காஸ்பிளேயர்ஸ்க்காக ஒரு ஸ்டேஜ். இந்த அனிமே கேரக்டர்ஸ் போட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு ஸ்டேஜ் இது. இங்கெல்லாம் நிறைய பூத்ஸ் வரப்போகுது, சின்ன சின்ன பூத்ஸ், நிறைய பிராண்ட். நாளைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறமா நான் காமிக்கிறேன் என்னென்ன பூத் வரும்ன்ட்டு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஆக்சுவலி செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. எல்லாமே இப்போ தான் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. நாளைக்கு செம்ம கூட்டமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டிக்கெட்ஸ் வேறு செல்லாக இருக்குது. ஸோ நாளைக்கு இங்கே நடக்கிற கேம்ஸுமே நாங்கள் வந்து காட்டுறோம். ஆக்சுவலி நாளைக்கு எல்லாம் கூட்டம்லாம் இருக்கும்போது வந்து எப்படி எல்லாம் ஃபுல்லாக ஃபைனலைஸ்டாக எப்படி ஃபினிஷிங் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்து எல்லாமே காமிக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, நம்ம இது வாதி இருக்கிறாரு இங்கே. ஹலோ வாதி ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ப்ரோ இங்கே இருக்கீங்க. சும்மா நம்மளும் ட்ரை பண்ணுவோமே ப்ரோ. நாளைக்கு உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் ப்ளீஸ். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. என்ன ப்ரோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லைன்றீங்க? எவ்வளோ பெரிய ஈவெண்ட் பண்ணுறீங்க, எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இது வரைக்கும் நம்ம க்ரௌடை ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஜென்ரல் ஆடியன்ஸ் ப்ரோ, ஜென்ரல் ஆடியன்ஸ். ஸோ சூப்பர் எக்ஸைட்டட். எப்படி அவங்க மேனேஜ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் இந்த டோர்னமெண்ட் எப்பயுமே யூஸ்வலி நம்ம ப்ரோ டோர்னமெண்ட்ஸ் தான் பண்ணுவோம், ப்ரோ பிளேயர்ஸ். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆடியன்ஸ்க்கு டோர்னமெண்ட் பண்றோம். அதுவே இவ்வளவு பெரிய டோர்னமெண்டா பண்றோம். லெட்ஸ் see guys, finger crossed. I am also too excited. சூப்பரா சொன்னாரு ப்ரோ. உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? ப்ரோ நம்ம ஸ்டால் போடுறோம். ஸ்டால்? ஓ, டீம் தமிழா ஸ்டால் பாய்ஸ் இருக்கிறதுல இதான் பெரிய ஸ்டால்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, நிறைய பேர் பெருசா போடுங்க. இல்ல இதுதான் எனக்கு பார்க்கும்போது இதான் ப்ரோ பெருசா தெரியுது. அது ஆட்டோ பர்சனல் ஃபுல்லா. ஓ, அதுவும் பெருசா இருக்கு. சூப்பர். ஆக்சுவலி ரெண்டு டீம்ஸுமே சூப்பரா பெரிய ஸ்டால் இங்க போடுறது வந்து ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்து மோகனே. ஆக்சுவலி நல்லா இருக்கு ப்ரோ. சொல்லுங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்து எக்ஸைட்டடா இருக்கு, அவ்வளவுதான். வேற எதுவும் எக்ஸ்பெக்ட் ப்ரோ. நீங்க வந்து நிறைய ஈஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் போயிருப்பீங்க. இந்த டோர்னமெண்ட் வந்து எப்படி பாக்குறீங்க ப்ரோ? நான் இதுக்கு முன்னாடி அது பேர் சொல்லாமான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் ஒன்று வந்து வருஷம் ஒரு ஊர்ல நடத்துவாங்க. ஸோ ஹைதராபாத்துக்கு போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நம்ம சென்னையில் நடக்குமா அப்படின்ட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நடந்துச்சு, அவ்வளோ. அண்ட் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இது. சூப்பர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இயரே நடக்கிறப்ப நம்ம போடல வைங்களேன், வேஸ்ட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஈவெண்ட்ஸ் பிளான் பண்ணியிருந்தோம்ல. டிடிஎம் டே 1, டே 2 ஃப்ரீ ஃபயர். டே 2லேயும் ஃப்ரீ டிடிஎம் நடக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு நம்ம கிரியேட்டர்ஸ் இருக்காங்களா, சின்ன கிரியேட்டர்ஸ்னா பரவாயில்ல, மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு என்ன நீங்க ஃப்ரீ ஃபயர் பண்ணலன்னா எப்படி அப்படின்னு கேட்டாங்க. சரி பண்ணுங்க, ஆசைப்படுறீங்க பண்ணலாம் வாங்க அப்படின்னு பண்றோம். ஸோ இன்னும் டிசைன்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. அதான் ஆனால் இனிமேல் தான் நைட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். ஆக்சுவலி நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ணக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து காமிக்கிறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. சூப்பரா. சரி ப்ரோ, பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம். வாய்ஸ் நாளைக்கு ரெட் புல் கேன்ஸ்லாம் வரும் போல இருக்கு.
எங்களுக்கும் அப்படியே ரெட்புல் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது ஒரு ரெட்புல் ஸ்டால் மாதிரியே பண்ணியிருக்காங்க, ஒரு கிச்சன் மாதிரியே பண்ணியிருக்காங்க. கவுண்டரு அதெல்லாம் ரெட்புல் பண்ண மாட்டாங்க, ரெட்புல் மட்டும் தான் கொடுப்பாங்க. இது ஒரு நல்ல ஸ்டால் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி கிச்சன் ஸ்டால் மாதிரி இருக்கு. என்னென்ன இருக்குன்னு நாளைக்கு வந்து பார்ப்போம் ஆக்சுவலி. ஸோ நம்ம இவர் வாத்திக்கிட்டையும் பேசியாச்சு, நம்ம சிவா ப்ரோக்கிட்டையும் பேசியாச்சு. மீதி எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு சூப்பராக டே, அதுதான் ஆக்சுவலி டே 1. இது வந்து செட்டப் டே. ஸோ இது டே 1 கிடையாது. ஸோ நாளைக்கு டே 1ல் வந்து ஐ வில் ஷோ யூ கைஸ் என்னென்ன பூத்ஸ் இருக்குது, எவ்வளோ க்ரௌட் இருக்குது, எல்லாமே சூப்பராக பார்ப்போம். ஸோ சைனிங் ஆஃப் ஃபார் டே 1. சியா பார்ப்போம். பாய் பாய்.